எல்லோருக்கும் வணக்கம். முதல்ல இதோட இட்லி கடை தான். அதை வச்சு தான் ஆரம்பிக்கிறேன். சின்னதா இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த புரிய வச்சோம் அப்படின்னா, நம்ம பெரிய விஷயத்த புரிய வைக்கிறது ஒன்றும் பெரிய கஷ்டமான விஷயம் இல்லை. அதனால தான் இந்த சின்ன விஷயத்துலேருந்து ஆரம்பிக்கிறேன். வேல்யூ ஆடட் ப்ராடக்ட் ஏற்கனவே நான் பேசியிருக்கேன். ஒரு இட்லியில் பொடி இட்லி, அப்புறம் வேறு ஒரு ஒரு அதாவது வந்து ஃப்ரைடு இட்லி, ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 விதமான இட்லியை உருவாக்க முடியும். ஒரே ஒரு இட்லி தான். அதுக்கேற்ற மாதிரி விலை ஏறினே இருக்கும். அப்போ உங்களோட இன்கம் ஜாஸ்தியாகினே வருது. இதுக்கு அடுத்தது தோசை எடுத்துக்கிட்டிங்கன்னா மசாலா தோசை இருக்குது, அதுக்கப்புறம் வந்து பொடி தோசை இருக்குது. இதுக்கு மாதிரி நிறையா பன்னீர் கிண்ணீர்லாம் போட்டு என்னென்ன ஒரு தோசையெல்லாம் பண்ணுறாங்க. நீங்கள் அது ஒரு போர்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 தோசை வந்துடும். இதுக்கு அடுத்தது நீங்கள் போனீங்கன்னு வச்சுங்களேன், பால், வெறும் பால், மஞ்சள் பொடி போட்டு, நம்ம பனங்கற்கண்டு போட்டு, பனங்கற்கண்டு பால், இதே ஒரே ஒரு பால் தான். அதோட குவாலிட்டி நல்ல குவாலிட்டியாக மெயின்டைன் பண்ணுறீங்கன்னு வச்சுங்க, என்ன ஆகும் அப்படின்னா அதோட சேல்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். இந்த சேல்ஸ் இம்ப்ரூவ் ஆகும்போது நேச்சுரலி உங்களோட டேர்ன் ஓவர் இன்க்ரீஸ் ஆகும், உங்களோட ப்ராஃபிட் மார்ஜினும் ஜாஸ்தியாக போகுது. இப்போது நீ உங்களோட இது ஒவ்வொரு விதமாக வேல்யூ ஆடட், இப்போ நீங்கள் தினமலர் பேப்பர் பார்த்துருப்பீங்க. அவங்க பார்த்தா ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நாளும் ஒரு வார மலர் ஏதோ ஒன்று ஆட் பண்ணிக்கிட்டே போய்கிட்டு இருப்பாங்க ஒவ்வொன்று. இது எப்படின்னா அந்த தொழிலை வந்து தக்க வச்சுக்கிறது. சரிங்க, நான் ஆரம்பித்த உடனே இந்த இது ஓடுமா, நல்லா போகுமா? போகாது, நிச்சயமாக போகுது. நீங்கள் கஷ்டப்பட்டு தான், நான் சொன்னேன், வெற்றி வேண்டுமா போட்டு பாருடா எதிர்நீச்சல் தான். ஒரு வருஷம் ஆகும். ஆனால் ஒன்று, இப்போ நீங்கள் இந்த உதாரணத்துக்கு ஒரு சின்ன உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். ஒரு ஆஃபீஸ்க்கு முன்னாடி இல்லை ஒரு எல்ஐசி ஆஃபீஸ்க்கு முன்னால் நீங்கள் வந்து வச்சுருக்கீங்க அப்படின்னால், எஸ், நீ அந்த இடத்துல தான் இருக்கணும். இன்றைக்கி ஒரு இடம், நாளைக்கு ஒரு இடம், நாளான்னைக்கு ஒரு இடம்னா நிச்சயமாக உங்களை யாருமே ரெக்கக்னைஸ் பண்ணிக்க மாட்டாங்க. அதாவது இந்த இடத்துல வந்து ஒரு இட்லி கடை இருக்குங்கிறதே யாருக்குமே ஞாபகம் இருக்குது. இட்லி கடையாகட்டும், பழக்கடையாகட்டும், எது வேணாலும் வைங்க. ஆனால் இந்த இடத்துல வந்தால் இது பொருள் கிடைக்கும். அதுக்கு ஒரே வழி, ஒரே இடம். அந்த இடத்த விட்டு கொடுக்காதீங்க. இதுக்கு வர்றது எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னு, இந்த மாதிரி வியாபாரங்களுக்கெல்லாம் ஒரு வருஷத்துக்குள்ளேயே டெவலப் ஆகிடும். மேக்ஸிமம் 1 இயர், அதுக்கு மேலே போகாது. குஜராத்தில் ஒரு பழமொழி உண்டு, 1000 நாள் விற்பதற்கு அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு. 1000 நாளில் நீங்கள் கணக்கு போட்டிங்கன்னா 3 வருஷம் ஆகும். ஒரு பாட்டு, வாழ நினைத்தால் வாழலாம், வழியா இல்லை பூமியில் அப்படின்னு பழைய பாட்டு. எல்லாத்துக்கும் வழி இருக்குது. நீங்கள் அந்த கிராமத்து பக்கத்தில் போனீங்கன்னா சரி, இங்கேயே கூட கிடைக்கும் நிச்சயமாக. ஹார்லிக்ஸு, போன்விட்டா, பூஸ்ட்டு, அப்புறம் வந்து அதர் ஐட்டம்ஸ், அந்த மாதிரி ஒரு ஐட்டங்கள்லாம் நிறைய இருக்குது. காம்ப்ளான் அப்படிலாம் இருக்குது. 5 ரூபா தான் ஒரு பாக்கெட்டு. நீங்கள் பாலை ஊற்றி அதில் இந்த காம்ப்ளானை கட் பண்ணியோ, இல்லைன்னா போன்விட்டாவை கட் பண்ணியோ, ஹார்லிக்ஸை கட் பண்ணியோ, இது கிடைக்கும்னு அப்படி போட்டுருங்க. அவங்க போர்டில் போட்டு கட் பண்ணி போட்டு பாருங்கள், எவ்வளோ ஓடுதுன்னு பாருங்கள். மஞ்சத்தூளை போட்டு கொடுங்க பாலில். த்ரோட் இன்ஃபெக்ஷன்லாம் வந்து உங்கள்கிட்ட வந்து சாப்பிட்டு போவான். நீங்கள் கொஞ்சம் உடம்பு சூடை தரிப்பதற்கு இந்த பனங்கற்கண்டு போட்டு கொடுங்க, ஜம்முன்னு கலக்கி கொடுங்க, ஜம்முன்னு அவன் சந்தோஷமாக சாப்பிட்டு போவான். அதாவது நம்ம இந்த வேல்யூ ஆடட் ப்ராடக்டை எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணி வர்றோங்கிறத பற்றி தான் இருக்குது. இதை நம்ம நிறையா அதில் சொல்லிக்கிட்டு இருக்கணும். இந்த நம்ம உருப்படாமல் பண்ணுறதுக்குன்னே ஒரு கும்பல் இருக்குன்னு சொன்னேனே, ஒரு சின்ன கதை சொல்கிறேன். ஒருத்தர் படுத்திருந்தார், பாட்டு பாடிக்கிட்டு
ராஜா வந்து அப்படியே நகர்வலம் வந்தார். என்ன அவன் 10 வருஷத்துக்கு முன்னால் பார்த்த மாதிரி இப்போ தான் அப்படியே தான் இருக்கான், எப்போ பார்த்தாலும் இப்படி தான் இருக்கான், இவன் மாறவே மாட்டானா இவன் அப்படின்னு மந்திரிக்கிட்ட கேட்டான். மந்திரி சொன்னாராம், அவன் உழைக்கவே தயாராக இல்லையே ராஜா, அவன் என்ன தப்புணும், சரி நம்ம ஒன்று வேணால் முயற்சி பண்ணி பார்க்கலாமா? சரி முயற்சி பண்ணி பாருங்க. அவனை கூப்பிட்டு தான் யாருன்னு சொல்லி பக்கத்தில் இருக்க ஒரு இடத்துக்கு அழைச்சிட்டு போய் ஒரு ஒரு அந்த சைடில் இருக்கக்கூடிய ஒரு 2 ஏக்கர் நிலம் அவனுக்கு கொடுத்தார். அந்த 2 ஏக்கர் நிலம் பூரா சந்தன மரம். இதை வச்சுக்கடா, நீங்கள் தான் பழச்சி காட்டுறா பார்க்கலாம், நான் ஒரு 6 மாதம் கழித்து வரேன் அப்படின்னு. 6 மாதம் கழித்து வந்தபோது அங்கே பார்த்தா ஒரு மரமும் இல்லை, எல்லா மரமும் வெட்டி போட்டான். ஆனால் அவன் அதே மாதிரி எந்த விதமான டெவலப்மெண்ட்டும் ஆகாமல் பரிதாபமாக இருக்கான். அவனுக்கு கேட்டானா, டேய் என்னடா பண்ண இந்த மரத்தவன்? என்ன ராஜா, என்னென்ன அவ்வளோதான் முட்டாப்பாயெல்லாம் நான் நம்ம நண்பர்கள்லாம் சேர்ந்து அதை எரித்து கறிக்கட்டையாக்கி விட்டுவிட்டோம்ல. அடப்பாவி, சந்தனமத்தை வெறுனை வெட்டி கொடுத்தாலே நீ கோடீஸ்வரன், நீ என்னன்னா அதை கறியாக்கி விற்றுருக்கியடா, அறிவுக்கு தான் அவனுக்கு. இது மாதிரி தான் உங்களுடைய நண்பர்கள். அது வந்து குடிக்கிறதுக்குன்னே ஒரு கும்பல் வரும் பாருங்க, அவன் உங்களை வாழவே விட மாட்டான். அவனை முதல்ல அவாய்ட் பண்ணுங்க, நல்லது தான் சொல்கிறேன் நான். சந்தன மரத்தை நான் சொல்லிட்டேன். எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, உங்களோட நீங்கள் நல்ல நண்பர்களை தேடலை அப்படின்னா உங்களுக்கு ஒரு சரியான ஆள் இதே கிடைக்காது. ஐ மீன் ஒரு டெவலப்மெண்ட்டே நீ பண்ணவே முடியாது. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பல வியாபாரிகள், அரசியல்வாதிகள் இவங்கெல்லாம் அந்த காத்திருக்குமா கொக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தனக்கு சான்ஸ் கிடைக்கிற மட்டும் கரெக்டாக காத்துட்ருப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரே ஒரு எம்பி அவரோட சீட்டு இருந்தால் தான் அதாவது அந்த பார்லிமெண்ட்டை நடத்த முடியும் அப்படின்னா அன்றைக்கி அவரோட வேல்யூ என்ன? நல்லா சம்பாதிச்சுருவார். உங்கள் எல்லோரும் ஒரே ஒரு எம்எல்ஏ என்ன ஆச்சு? அவர் பணக்காரன். இப்போது காத்திருக்குமா கொக்கும் உங்கள் எல்லாருக்குமே இது மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உண்டு, இல்லாமலாம் கிடையாது. ஆனால் நீங்கள் அது நேரம் வரும்போது சரியான நேரத்தில் உபயோகப்படுத்திக்கணும். இப்போது நீங்கள் ஒரு சுதாரணத்துக்கு ஒரு சின்ன ஒரு கற்பனை தானே, ஒரு இட்லி கடை வச்சுருக்கீங்க, எல்லாம் பண்ணுறீங்க, அங்கே வந்து ஒரு பெரிய கூட்டம் நடத்துகிறாங்க. இந்த கூட்டத்தில் வந்து நிறையா கும்பல் வருது, கிராமத்துலேருந்து தான் வராங்கன்னா அவங்க என்ன செய்வாங்க? உங்கள்கிட்ட தான் எல்லாம் வாங்குவாங்க. இப்போது இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, இதை எப்படி உபயோகப்படுத்திக்க போகிறீங்க அப்படின்னா, உடனே பக்கத்தில் இருந்த ஃப்ரெண்டுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி அவங்ககிட்டேருந்து இருக்கிற இட்லி மாவெல்லாம் வாங்கின்னு வந்து எப்படியாவது போட்டு இன்னும் ஒரு 100 200 இட்லி விற்று 500 இட்லி விற்று 1000 இட்லி விற்று 1000 தோசையை போட்டு இன்னும் 2 பேரை கூப்பிட்டு கொஞ்சம் உதவிக்கு வர சொல்லி கடைன்னு முடிச்சு சம்பாதிச்சிட்டிங்க அப்படின்னா அது ஆப்பர்ச்சுனிட்டியை உபயோகப்படுத்துகிற மாதிரி. அதாவது காத்திருக்குமா கொக்கு. புரியுதுங்களா? இதே மாதிரி உங்களுக்கு பல விதமான வாய்ப்புகள் உருவாகும். நான் தான் சொன்னேன், உழைப்பு 1/4 கிலோ, அதுக்கேற்ற மூளையை உபயோகப்படுத்தும் போது அது ஒரு 1/4 கிலோ டேலண்ட், முயற்சிகள், இது எல்லாமே சேர்ந்து உங்களை மேலே தூக்கி விடாமல் இருக்காது. இட்லி கதையே சொல்லிகிட்டு இருக்காதுங்க, பெரிய பெரிய கதைகளாக இருக்குது. அப்புறம் வரேன், எவன் எப்படி இப்படி பணக்காரனானான்னு சொல்கிறேன், அது வேறு விஷயம். ஆனால் நீங்கள் உங்களுடைய முயற்சிகளை எக்காலத்து கொண்டு விட்டு விடாதீர்கள். ஏனென்றால் நீங்கள் மனசுக்குள்ளே ஒரு நியூன் ஞாபகம் வச்சுங்க, உங்களால் முடியும், உங்களால் முடியும், உங்களால் முடியும், உங்களால் முடியும். இதை மட்டும் விடவே விடாதீங்க. நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள், முயற்சி திருவினை ஆகும், வெற்றி கிடைக்கும்.